பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று இரவு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 84ஆம் அதிகாரம். ஐயா, இந்த அதிகாரத்திலே சங்கீதக்காரன் அப்படியாக கர்த்தருடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள், அவருடைய ஆலய பிரகாரங்களின் மீது இவர் எத்தனை வாஞ்சையும் தவனவுமாயிருந்தார், அவர் எப்படியெல்லாம் அவருடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது என்றெல்லாம் அவர் கர்த்தரை புகழ்ந்து பாடியிருக்கிறார். பாருங்க, உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பாக்கியவான்கள், உம்மிலே பலம் கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரன் பாருங்கள், இந்த கடுமையான சூழ்நிலையில் ஐயா மனிதர்கள் எப்படியெல்லாம், நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பல்வேறு சமயங்களிலே துக்கப்பட்டு துயரப்பட்டு இனி வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைக்கிற மகா கேடான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரும் பாருங்க, சங்கீதக்காரனும் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஐயா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற அந்த அனுபவங்களுக்கு மத்தியிலே தேவ பிள்ளைகள் அதை நீரூற்றாக்கி ஐயா மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் மாற்றிக்கொள்ள முடியும், பலத்திற்கு மேல் பலம் அடைய முடியும் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான ஒரு சங்கீதத்தை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், 84:1 சேனைகளின் கர்த்தாவே, நன்றாக கவனியுங்கள், இது தேவனுடைய வார்த்தை. அப்படியே இந்த வார்த்தை சேனைகளின் கர்த்தாவே என்பது உங்களுடைய செவிகளில் ஏறட்டும், இருதயங்களில் அப்படியே அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, ஐயா இந்த நாளை, இந்த மாதத்தை, இந்த கடந்த வயதை இத்தனை காலமாய் எங்களை பாதுகாத்து வந்தீரே, ஒரு குறைவுமின்றி எங்களை இதுவரை பாதுகாத்தீரே. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகளுக்கு மத்தியிலே எங்களை இம்மட்டும் பாதுகாத்தீரே. எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. எத்தனை ஒரு அற்புதமான கதறல் பாருங்க, சந்தோஷத்தின் கதறல். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள், அதை அனுபவியுங்கள். ஐயா, என்ன பிரச்சனை வந்தா என்ன, எத்தனை சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருந்தால் என்ன, கவலைப்படாதிருங்கள். அவர் சேனைகளின் கர்த்தர், உங்களை கைவிடவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வாசஸ்தலங்கள் அத்தனை இன்பமானவைகள். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல தேவ பிரசன்னத்தோடு இதை கவனியுங்கள். அவருடைய ஆலய பிரகாரங்களின் மீது, ஐயா அவருடைய வசனங்களின் மீது, அவருடைய பிரசன்னத்தின் மீது வாஞ்சையும் தவனமுமாயிருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுவது போல நீங்களும் என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்ற சந்தோஷத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஐயா, எத்தனை அற்புதமான ஆண்டவர் நீர். சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனே, இந்த அருமையான பிள்ளைகளுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஐயா உம்முடைய பீடங்கள் அண்டையில் நீர் உம்முடைய தயவின்படியே, உம்முடைய இரக்கத்தின்படியே, உம்முடைய கருணையின்படியே ஒவ்வொருவருக்கும் தங்க வீடும் உண்ண உணவும் குடிக்க நீரும் கொடுத்து பாதுகாத்து வருகிறீரே. ஐயா, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு ஏற்ற கூடும் உம்மால் அல்லவோ கிடைத்தது. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறோம். பாருங்க, நீங்க அவரை துதிக்க துதிக்க சத்துரு உங்களை விட்டு விலகி போவார். நீங்கள் ஆனந்த முழக்கமிட்டு அவரை ஆர்ப்பரிக்கும் பொழுது சத்துரு கூட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற, உங்களை சுற்றிலும் காணப்படுகிற பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், தொல்லைகள், வருத்தங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை நீங்கள் காண முடியும். துதி எடுத்தால் யார் ஓடுவான்? சாத்தான் ஓடுவான். அவருடைய கூட்டமும் அவருடைய பொல்லாத நடக்கைகளும் நம்மை விட்டு ஓடிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், சங்கீதக்காரன் மறுபடியுமாக கர்த்தாவே, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
ஐயா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தன் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். எத்தனை அருமையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வீட்டிலே நீங்கள் வாசமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய வீட்டார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அவருடைய சொந்த ஜனம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்க வீடு தான் அவருடைய வீடு. ஐயா, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய இருதயம் தான் அவர் தங்குகிற கோயில், ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வீட்டிலே வாசமாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நடக்கிறத பற்றி கவலைப்படாதுங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை, துன்பங்களை பற்றி எப்பொழுது நீங்கள் கவலையை விடுகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் பயத்தை புறம்பே தள்ளுகிறீர்களோ, எப்பொழுது ஐயோ நான் என்ன செய்வேன் என்ற கதறலை புறம்பே தள்ளுகிறீர்களோ, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பாருங்க, எங்க சொல்கிறது, அவர்கள் எப்பொழுதும் உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஐயா, குதூகலமா இருக்கிற நேரத்தில் எல்லாருமே துதிக்க முடியும். ஆனா கஷ்டங்களிலே, ஐயா, உபத்திரவான காலகட்டங்களிலே, எதிர்மறையான சூழ்நிலைகளிலே துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தன் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா, இந்த தியானத்திலே பங்கெடுத்திருக்கிற, நம்முடைய நடுஜாம ஜபங்களிலே, அதிகாலை ஜபங்களிலே பங்கெடுத்திருக்கிற, இன்னும் அநேக பரிசுத்தவான்களுடைய செய்திகளை கேட்டு அதனாலே பலன் கொள்ளுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை இவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் நிச்சயமாய் உருவ நடந்து, ஐயா, ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கை, கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடக்க வேண்டியது இருக்கும். பயப்படாதீர்கள், உருவ கடந்து போங்கள். அதை நீரூற்றாக மாற்றித் தருவார். நீங்கள் அதை நீரூற்றாக்கி கொள்ளுவீர்கள். அந்த பரலோக ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்தை, உங்களை சகல ஞானத்திலும் ஆசீர்வாதத்திலும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து பாருங்கள், இப்படியாய் அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்திருந்தாலும் இப்பொழுது பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவீர்கள். ஒரு நாளிலே அருமையான தேவ பிள்ளைகளே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, ஐயா, இப்பொழுதே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் விண்ணப்பங்களை நீர் கேட்கிறதற்காக நன்றி. நீர் கேட்கிற தேவன் ஐயா, நீ அவைகளுக்கு செவி கொடுக்கிறதற்காக, இந்த அருமையான பிள்ளைகளின் மீது நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட, நீர் அழைத்த, நீர் அபிஷேகம் பண்ணினவர்களின் முகத்தை நீர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 10,000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஐயா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்ளுவேன். எத்தனை உயர்வான உன்னதமான ஒரு மனுஷன், சங்கீதக்காரன் இப்படியா பேசுறார் பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும், அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய பிரகாரங்களில் செல்லும், ஐயா, அவருடைய பிரசன்னத்தில் வாழும், அவருடைய மகிமையில் வாழும் அந்த ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் தீதானவர்கள், துன்மார்க்கர்கள், கேடானவர்களை செய்கிறவர்கள், இன்னும் தீய வழிகளிலே பொருட்களை, ஆஸ்திகளை, வீட்டை, சொத்தை, சுகத்தை சம்பாதித்து வாழுகிறவர்கள் மத்தியிலே வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில், ஐயா, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் காத்திருக்கிற இடம், நீங்கள் காத்திருந்து தனிமையாய் ஜெபிக்கிற இடம் கூட, ஐயா, அந்த அற்புதமான இடம், தேவ பிரசன்னத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த இடம், அவருடைய வாசற்படி, உங்களுடைய ஆலயம் அவருடைய வாசற்படியாக இருக்கிறது. அதை காத்திருக்கிறதே நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார்.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சூரியனும், ஐயா அவரே உங்களுக்கு வெளிச்சமும் நம்பிக்கையும் அரணும் கோட்டையும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். அவர் உங்களுக்கு நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் ஐயா அவருடைய கிருபையை உங்களுக்கு அருளுவார். கிருபையை ஐயா உங்கள் ஆஸ்தியில், உங்கள் அந்தஸ்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் சொந்த வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையை அருளி உங்களுக்கு மகிமையையும் மேன்மையையும் கனத்தையும் அருளுவார். ஏன்னா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உத்தமமாய் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு நன்மையை வழங்காதிருக்க மாட்டார். நிச்சயமாக நன்மையை, மேன்மையை, மகிழ்ச்சியை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார். கடைசி வசனத்திலே, சேனைகளின் கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரையே இரவும் பகலும் தேடுகிற, அவரை தியானிக்கிற, அவரோடு ஜெபிக்கிற, அவரோடு வாழுகிற நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று இருக்கிற எந்த சூழ்நிலையையும் பார்த்து, எந்த விதமான சிக்கல் சிரமங்களையும் பார்த்து, எந்த விதமான உபத்திரவங்களையும் ஐயா உங்களுக்கு எதிராய் தோன்றுகிற எந்த காரியங்களையும் பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தாவே, இவ்விதமாக இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஐயா உம்முடைய சமாதானத்தையே நீர் இவர்களுக்கு வைத்து போனீரே, அந்த சமாதானம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும்படியாய் விசேஷமாய் இந்த இரவு பொழுதிலே ஒருவேளை பல்வேறு கலக்கங்களோடு ஐயோ நாளைய தினம் எப்படி பொழுது விடியுமோ, யார் யாரை சந்திக்க வேண்டும், யார் யார் வந்து என்னை உபத்திரப்படுத்துவார்கள், யார் யார் எனக்கு சகாயம் செய்வார்கள், எதிராளியாக வந்து நிற்பவர்கள், நிற்கிற சூழ்நிலைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு இந்த இரவிலே கர்த்தர் பேசுகிறதற்காக நன்றி. இன்னும் இரவு ஐயா நித்திரை சமயத்திலே கர்த்தர் பேசும்படியாய் உம்முடைய தரிசனங்கள் சொப்பனங்கள் வாயிலாக பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாம் மறைந்து போகட்டும். ஒரு சமாதானத்தோடு அதிகாலையில் எழும்பி ஐயா உம்முடைய சமூகத்திலே உம்மை தியானித்து அதிகாலையில் எழும்பி நேரப்பட வேலைகளை செய்கிற பெரிய கிருபைகளை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே